கம்போடியாவுக்கும் இடையே எல்லைப் பகுதியில் நடந்த மோதல் தீவிரமடைந்து இருக்கிறது. இதனால் எல்லைப் பகுதியில் இருக்கும் மக்களை வெளியேற்றும் நடவடிக்கையை தாய்லாந்து ஆரம்பித்துள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே இரண்டாவது நாளாக எல்லைகள் தாக்குதல் தொடரும் நிலையில் எல்லைப் பகுதியில் ராணுவ நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் இரு தரப்பிற்கும் இடையே எப்போது வேண்டுமானாலும் போர் வெடிக்கும் ஆபத்தும் ஏற்பட்டுள்ளது. உலகில் புவிசார் அரசியல் சூழல் மோசமாகிக் கொண்டே போகிறது. உலகில் பல நாடுகளுக்கு இடையே பதற்றங்கள் அதிகரித்து வருகிறது. மோதலும் போரும் ஏற்படும் சூழல்கள் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கிறது. சமீபத்தில் தான் மத்திய கிழக்கில் வெடித்த மோதல் முடிவுக்கும் வந்திருக்கிறது. இதற்கிடையே இப்போது தென்கிழக்கு ஆசியாவில் உள்ள தாய்லாந்து, கம்போடியா நாடுகளுக்கு இடையே மோதல் வெடித்துள்ளது. அது மட்டுமின்றி இரு நாடுகளுக்கும் இடையான மோதல் தீவிரமடைந்துள்ள நிலையில் சுமார் 1.3 லட்சம் மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறும் நிலையும் ஏற்பட்டுள்ளது. இந்த மோதல் போராக மாறும் அபாயம் இருப்பதாக தாய்லாந்தின் இடைக்கால பிரதமர் புத்தம் எச்சரித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் தொடர்ந்து இரண்டாவது நாளாகவும் தாக்குதலை நடத்தி வருகின்றன. எல்லை விவகாரம் காரணமாகவே இரு நாடுகளும் மோதலில் இறங்கியுள்ளன. ஜெட் விமானங்கள்